இரைப்பை அழற்சி என்பது அன்றாடம் நாம் கேள்விப்படும் ஒரு நோயாகும். இது இரைப்பையின் உடலில் உள்ள சீதப்படை சிதைவடைவதால் ஏற்படும் நோய். வீரியமாகும் போது இரைப்பையின் உள்ளிடச் சுவரிலும் சிறுகுடலின் உள்ளிடச் சுவரிலும் காயங்கள் ஏற்படும். நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாத ஒருவருக்கு இரைப்பை அழற்சி அதிகளவில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுபோன்றே வினாக்கிரி, மிளகாய், தேங்காய் எண்ணெய், சுவையூட்டிகள் என்பன அதிகளவில் சேர்க்கப்பட்ட உணவுகளை உண்பதன் மூலம், அதிக புகைத்தல் மற்றும் மது பாவித்தலின் மூலம், அதிக மன அழுத்தம் மூலம் இரைப்பை அழற்சி படும். அடிக்கடி புளிப்புச் சுவையை உணர்தல், இரைப்பையில் ஒருவித வலி அல்லது எரிவை உணர்தல் என்பன இரைப்பை அழற்சிக்கான சமிஞ்சைகளாகும். சில சந்தர்ப்பங்களில் நோயை குணப்படுத்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளல் வேண்டும். இரைப்பை அழற்சியை குணப்படுத்த சரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடித்தலோடு சுகாதாரமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். மலம் அதிக நேரம் பெருங்குடலில் காணப்படும் போது பெருங்குடலினால் அதிக நீர் அகத்துறிஞ்சப்படுதலால் அதிக திண்ம நிலைக்கு மாற்றப்பட்டு மலம் வெளியேறுதலில் அசௌகரிய நிலை ஏற்படும். இதுவே மலச்சிக்கல் எனப்படும். கோதுமை மாவில் செய்யப்பட்ட உணவுகள், இறைச்சி போன்ற நார்ச்சத்து குறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் போதுமான அளவு நீர் அருந்தாமையினால் மலம் கழித்தலை பிற்போடும் போது மலச்சிக்கல் ஏற்படும். அதுபோன்றே சில மருந்து வகைகளை உட்கொள்வதால் மலச்சிக்கல் ஏற்படும். மலத்தை அகற்றுவதற்கு கடுமையாக முயல்வதனால் குதவழியில் காணப்படும் இழையங்கள் சிதைவடைந்து குருதி பெருக்கு ஏற்படுகின்றது. நீண்ட காலம் காணப்படும் மலச்சிக்கல் நோய் நிலைமை மூலவியாதியாகும். மரக்கறி, பழங்கள் என்பவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளல், போதுமான அளவு நீர் அருந்துதல், சரியான நேரங்களில் மலம் கழித்தல் என்பன மூலம் மலச்சிக்கலை தடுக்கலாம். வெளியிலிருந்து உணவு பானம் உள்ளெடுத்தல் மூலம் பரவும் பாக்டீரியாக்களின் மூலம் டைபாய்டு காய்ச்சல் ஏற்படும். பெரும்பாலும் இக்காய்ச்சல் ஏற்படுவது சல்மோனெல்லா டைப் எனப்படும் பாக்டீரியாக்களின் மூலமாகும். நோயாளியின் மலசலம் ஆகியவற்றினால் மாசடையும் இடங்களில் உள்ள ஈக்கள் மூலம், மாசடைந்த உணவினால், மாசடைந்த நீரில் குளித்தலினால் இந்த பாக்டீரியாக்கள் வாய் மூலமாக உடலினுள் பரவுகின்றன. டைபாய்டு காய்ச்சல் ஏற்படும் போது கை கால் வலி, தலைவலி, வாந்தி மற்றும் படிப்படியாக அதிகரிக்கும் காய்ச்சல் என்பன இந்நோயின் அறிகுறிகளாகும். அதேபோன்றே நாக்கில் படலமும் படியும். சிறிது நாட்களில் வயிற்று வலியும் வயிற்றூட்டமும் காணப்படுதல் இந்நோயின் அறிகுறிகளாகும். நோயின் ஆரம்ப நிலையில் மலச்சிக்கல் தோன்றும். நோய் கடுமையாகும் போது சிறுகுடலில் காயங்கள் ஏற்பட்டு துவாரங்கள் உண்டாவதால் மலத்துடன் இரத்த கசிவு காணப்படும். நோயாளியின் மலத்தை அல்லது குருதியை சோதிப்பதன் மூலம் நோயை இனங்கண்டு கொள்ளலாம். சுகாதாரமான பழக்க வழக்கங்கள் மூலமும் தடுப்பூசிகளை இடுவதன் மூலமும் இந்நோயினை தடுக்கலாம். வாயினூடாக உணவு கால்வாயில் செல்லுகின்ற வைரசு, பாக்டீரியா அல்லது ஒட்டுண்ணி மூலம் ஏற்படுகின்ற தொற்றுகளினால் வயிற்றுளைவு எனும் இந்நோய் நிலைமை ஏற்படுகின்றது. இந்நோய் நிலைமை நோயாளியின் மலத்தினால் அசுத்தமாக்கப்பட்ட உணவு அல்லது நீரை உட்கொள்வதனால் பரப்பப்படுகின்றது. மலமானது திரவ வடியில் வெளியேற்றப்படுதல் இதன் அறிகுறியாகும். பெருங்குடலில் உள்ள நீர் சரியான முறையில் அகத்துறிஞ்சப்படாததன் காரணமாக இந்நோய் ஏற்படும். அதிகளவு வயிற்றோட்டத்தினால் உடலில் அதிகளவு நீரிழப்பு ஏற்பட்டு மரணம் ஏற்படக்கூடும். அதிகளவு நீர் ஆகாரங்களை அருந்துவதன் மூலமாகவும் தகுந்த வைத்திய சிகிச்சைகளை பெறுவதன் மூலமாகவும் இந்த நோய் நிலைமையை தடுக்கலாம். வயிற்றுளைவு நோய் ஏற்படுதலை தடுக்க ஈக்கள் பெருகும் இடங்களை அகற்றுதல் மற்றும் ஈக்கள் உணவின் மீது இருப்பதை தடுத்தல், தெருக்களில் திறந்து வைத்து விற்கும் உணவை உண்பதை தவிர்த்தல், நீரற்ற மலசல கூடங்களை பயன்படுத்தலின் மூலம் மலம் கழித்த பின் கைகளை நன்றாக சவர்க்காரமிட்டு கழுவுதல் போன்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் அவசியமானதாகும்.